ஊதியத்தை வழங்கிடு, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, யோகா பயிற்சி நியமனத்தை ஏமாற்றாதே. பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். முதலில் சிரமத்திற்கு மன்னிக்கவும். ரொம்ப நேரமா நீங்க காத்துட்டு இருக்கீங்க. எங்களது கோரிக்கையை வலியுறுத்த பல்வேறு அரசியல் கட்சியில் தலைவர்களை சந்தித்து வந்ததன் காரணமாக சிறிது கால தாமதமாகிவிட்டது. அதற்காக எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய யோகாவை படித்த பட்டதாரி ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசு வேலை வழங்க கோரி ஏற்கனவே மத்திய அரசு விடுவித்திருந்த ஊதியத்தை வழங்க கோரியும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை தலைமை செயலகத்துக்கு அருகில் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர், துணை முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் போன்ற பல்வேறு பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கும் தெரிவித்தும் பாராமுகமாக இருக்கிறார்கள். அதற்கான காரணம் தெரியவில்லை. யோகா கலை என்பது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலை. இந்த கலையை கற்றுக் கொடுத்து நாங்க அன்னைக்கு கவலையோட இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய கலைங்கிறது ஒரு உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா அந்த யோகா கலையை படித்த ஆசிரியர்கள் அரசு வேலை கிடைக்காமலும் ஒப்பந்த ஊதியத்தில் நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு அரசு இந்த ஊதியத்தை விடுவிக்காமலும் இருப்பதால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறோம். மற்றவர்களின் உடல்நலையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கக்கூடிய யோகா ஆசிரியர்கள் இன்னைக்கு மன வருத்தத்தோடு இருக்கிறதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. இதை அரசு முழுவதும் கவனத்தில் கொண்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆசிரியர்கள் இந்த யோக கலையை பயிற்சிவிட்டு அரசு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் மட்டுமே பட்டப்படிப்பு படித்த ஆசிரியருடைய எண்ணிக்கை மொத்தம் 1.5 லட்சம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டுகள் இருக்கிறது. 1 லட்சம் குடும்பங்கள் இருக்கிறது, 4 லட்சம் ஓட்டுகள் இருக்கிறது. இதையாவது மனதிலே கொண்டு இருக்கின்ற அரசாங்கமோ அல்லது வர இருக்கின்ற அரசாங்கங்களோ எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றும் பட்சத்தில் அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்காக நாங்கள் உறுதி எடுத்திருக்கிறோம். வேற ஏதாவது கேள்விகள் கடைசியாகவும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். நிறைவேற்றினா அவங்களுக்கு நல்லது, நிறைவேற்றலைன்னா அதுக்கப்புறம் நாங்க வேற ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. என்ன காரணம்னா அரசாங்கத்தை நாங்க கேட்கிறோம். ஏன்னா இவங்க கொடுக்கல சம்பளத்தை மத்திய அரசு விடுவிச்சிருக்கு. இந்த யோகாக்கான ஆசிரியர்களை நியமனம் பண்ணது மட்டும்தான் மாநில அரசோட கடமை. அதற்கு ஊதியம் கொடுக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை. மத்திய அரசு நிதியை விடுவிச்சிருக்கு. அதுக்கான ஆதாரங்களா நாங்க அரசாங்கத்தை சமர்ப்பிச்சிருக்கோம். இன்னென்ன தேதிகள்ல நம்ம தமிழக அரசுக்கு யோகா ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க சொல்லி நிதியை விடுவிச்சிருக்கிறாங்க. ஏன் அது கொடுக்காம இருக்குன்னு கேட்கிறோம். ஆனா முறையான பதில் அரசு அதிகாரிகள் இல்ல அமைச்சர்கள் எங்களுக்கு கிடைக்கல. 1 லட்சம் பேர் இருக்கேன் தமிழகம் முழுவதும். இந்த படிப்பை முடிச்சுட்டு பட்டப்படிப்பு முடித்த யோகா ஆசிரியரோட எண்ணிக்கைங்கிறது 1 லட்சம் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச சொல்லிடுவோம். உங்கள்கிட்ட நாங்க அரசாங்கத்துக்கு கோரிக்கை தான் வைக்கிறோம். நாங்க ஒன்னும் எச்சரிக்கை கூட சொல்ல, நாங்க கோரிக்கை தான் வைக்கிறோம். கனிவுடன் பார்க்கணும். ஏன்னா எவ்வளவு நல்ல காரியங்கள் இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. சோ இந்த யோகா ஆசிரியருடைய நலனையும் இந்த அரசு அக்கறை செலுத்துறதுன்னா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இப்ப சுந்தரவேலுடைய பேரு நான் மாநில தலைவரா இருக்கேன். இந்த யோகா ஆசிரியர் சங்கத்துல மாநில தலைவர். அறவழி ஆர்ப்பாட்டம் எதற்கு நடைபெறுகிறது என்றால், கடந்த 3 வருடங்களாக அரசு ஆரம்ப சுகாதாரத்துறை வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு 2 வருடமாக சம்பளம் கொடுக்கவே இல்லை. சம்பளம் வந்துடும் சொல்லிட்டு சம்பளம் எங்களுக்கு காணல் நீராக இருக்கிறது. நான் 1.5 கோடி கையில வாங்கி வச்சுட்டு மாநில அரசு இது வரைக்கும் விடுவிக்கவில்லை. ஏன்னா இப்பவே மாநில அரசு 250 பேர் யோகா ஆசிரியர்கள் நியமிச்சிருக்கு சொல்லிட்டு ஏற்கனவே ஜீவோ இருக்கு. ஜீவோ கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆனா வருகின்ற பணத்தையே தாமதப்படுத்துறாங்க எதுவும் தெரியவில்லை. ஏனென்றால் எங்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள யோகா ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மறைமுகமாக பணத்தை பதிக்கக்கூடிய அதிகாரிகளை முதலமைச்சர் தலையிட்டு, துணை முதலமைச்சர் தலையிட்டு எதற்காக யோகா பயிற்சியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகள் மீது. பல மாநிலங்கள்ல இந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ யோகா ஆசிரியர்களுக்கு பண நிலுவைத் தொகை எதுவுமே நிப்பாட்டப்படவில்லை. ஆனா தமிழகத்துல மாற்றுமுகமாக யோகா பயிற்சியாளருக்கு அரசு அதிகாரிகள் பயன்படுத்துகிறார்கள். ஏன் என்று தெரியவில்லை. அரசுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவதற்காகவா இல்ல அரசுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுறார்களா என்பது அதிகாரிகள் நினைக்கிறார்கள் என தெரியல. உடனடியாக தமிழக முதல்வர் தலையிட்டு இந்த 1,56 லட்சத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். 250 யோகா ஆசிரியர்கள் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய யோகா ஆசிரியர்கள் சார்பாக இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம்.